தினத்திலிருந்து என்ன புத்தகத்தை படித்து வருகிறோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஒவ்வொரு அதிகாரமாக முக்கியமான வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்து வருகிறோம்? தியானித்து வருகிறோம். ஒருவேளை நேற்றைய தினத்தில் வர முடியாதவர்களுக்காக ஒரு 5 நிமிடத்தில் நேற்றைய செய்தியின் சாராம்சத்தை சொல்லிவிட்டு இன்றைய நாளின் செய்தியை நாம் என்ன செய்வோம்? தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்பது யாரால் எழுதப்பட்டது என்று நாம் படிக்கும்போது ஒன்று பவுலாக இருக்கலாம் அல்லது அப்போல்லோவாக இருக்கலாம் என்று படித்தோம். யார் என்பது சொல்லப்படாதனாலே நம்முடைய தியானம் முழுவதும் எபிரேய நிருப ஆக்கியோன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் படித்தோம். முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த நூல் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. அதாவது யூத மார்க்கமாகிய பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாறாத யூதர்களால், கிறிஸ்தவர்களாக மாறாத யூதர்களால் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தார்கள். குறைவை அனுபவித்தார்கள், துன்பங்களை அனுபவித்தார்கள், சிங்கக்கபிலே போடப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, கம்பத்திலே கட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டார்கள்? உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்தது. அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இந்த நூல் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படும். இதையெல்லாம் பார்த்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் மீண்டும் பழைய யூத மார்க்கத்துக்கு என்ன செய்து விடலாம்? திரும்பி விடலாம். அதுதான் மேன்மையானதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அது மேன்மையானதல்ல, நீங்கள் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் மேலானது என்பதை விளக்கி காண்பிக்கும்படியாக இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் இது என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அதற்கு ஆதாரமாக 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் நேற்றைய தினத்தில் 28ஆம் வசனத்தை நேற்றைக்கு நாம் படித்தோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களை நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து கிருபையை என்ன செய்து கொள்ள கடவோம்? பற்றி கொள்ள கடவோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இதை விட்டு நீங்கள் என்ன செய்கிறாதீங்க? பின்வாங்கி விடாதீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அது எப்படிப்பட்ட கிருபை, என்ன கிருபை என்பதை ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன செய்தோம்? படித்தோம். முதலாம் அதிகாரத்திலே அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்கிற கிருபையை படித்தோம். அனைத்தையும் உண்டு பண்ணி, சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார். தேவகுமாரன் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர் என்பதை என்ன செய்தோம்? படித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் கை கொடுத்தார் என்று படித்தோம். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார், உதவி செய்தார், ஹெல்ப் பண்ணினார், பிசாசை ஜெயித்தார். அதுக்கு அழகாக ஒரு கதையை என் அருமை தம்பி ஜெனிஸ் அழகாக சொன்னான். மரணத்தை வென்றுவிட்டார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை இன்றைக்கு அவன் சொல்லியிருக்கிறான். எனவே அதெல்லாம் உதவியாக அவர் என்ன செய்தார்? கை கொடுத்தார் என்று சொல்லி படித்தோம். 3ஆவது அதிகாரத்தில் என்ன படித்தோம்? நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். அவர் கை கொடுத்தார், உட்கார்ந்தார் மாத்திரமல்ல, நம்மை அவருடைய வீடாக அவர் என்ன செய்து விட்டார்? மாற்றி இருக்கிறார். எனவே இன்று அவருடைய சத்தத்தை கேளாதபடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது என்று படித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்தவத்துக்கு வந்த மக்களுக்கு ஒரு மேன்மையான இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? பாரம் சுமந்து தவிக்கிற நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. இதை விட்டு என்ன செய்து விடக்கூடாது? பின்வாங்கி விடக்கூடாது என்று சொல்லி படித்தோம். 5ஆவது அதிகாரத்திலே நித்திய ரட்சிப்பு என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? படித்தோம். அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு நிலையானது, மாறாதது, நித்தியமானது. எனவே நீதியின் வசனத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். 6ஆவது அதிகாரத்தில் பயிரை முளைப்பிக்கும் நிலம் ஆசீர்வாதம் பெறும், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. எனவே பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த ஆசீர்வாதமாகிய கிருபையை விட்டு என்ன செய்து விடக்கூடாது? வழி விலகி போய்விடக்கூடாது என்று படித்தோம். 7ஆவது அதிகாரத்தில் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆசாரியத்துவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதை என்ன செய்தோம்? இந்த 7 அதிகாரங்கள் படித்தோம். இன்றைக்கு 8ஆவது அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். இந்த 8ஆவது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கும்? மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள். அப்போ மேற்சொன்னதுன்னா இந்த 7 அதிகாரத்தை என்ன செய்கிறார்? சொல்லிட்டு ஒரு கிராஸ்பாக கொடுக்குறாரு. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் சொல்லிட்டு, நீங்கள் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆவது வசனத்தில் இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு, 7ஆவது வசனம், முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டுவதில்லை. 8ஆவது வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுகிறேன். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 7 தடவை உடன்படிக்கை, 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 புதிய உடன்படிக்கை. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு புதிய உடன்படிக்கை ஆகிய கிருபையை என்ன செய்து விடாதீர்கள்? விட்டு விலகி விடாதீர்கள். அந்த புதிய உடன்படிக்கையாக கிருபையை
பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று என்ன செய்யுது இருக்குது. சரியா, அந்த உடன்படிக்கை என்னதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் நல்லா புரியும். சரியா, அரசாங்கத்தில் ஒரு ஆணை போடுவாங்க, அதுக்கு பேர் என்னன்னா அரசாணை, ஜிஓன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜிஓ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ரூ.1000 அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் கழித்து 60 வயது மேற்பட்டவர்களுக்கு மாதம் 2000 ரூபா புது ஜிஓ போடுறாங்க. அது பழைய ஜிஓ, இது புது ஜிஓ. 1000 ரூபா வாங்குவீங்களா 2000 வாங்குவீங்களா? 1000 ரூபா வேணுமா 2000 ரூபா வேணுமா? புது ஜிஓ போட்டாச்சு, 1000 ரூபா இப்போ ஜிஓ என்ன செய்யாது, செல்லாது. அதே போல தான் பழைய உடன்படிக்கை சீனாய் மலையிலே மோசே மூலமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. சிலுவையின் வழியாக ஒரு புதிய உடன்படிக்கை அவர் என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். இப்போ பழசு என்ன செய்யாது, இன்வேலிட் ஆகிட்டு. புதிய உடன்படிக்கை என்றைக்கு அமலுக்கு வந்ததோ அன்றையிலிருந்து பழைய உடன்படிக்கை செல்லாது. இதைத்தான் அங்கே அவர் என்ன செய்கிறார், வேறுபடுத்தி காட்டுவதை பார்க்க முடியும். சில வசனங்களை நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா 10வது வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். பழைய ஏற்பாட்டிலே அந்த அவருடைய பிரமாணங்கள் எதிலே எழுதப்பட்டது, கற்பலகைகளில் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. அது ஒரு சிம்பாலிக்காக என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்னா, கற்பலகைகளை கொடுத்து ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி கொடுத்தார். புதிய உடன்படிக்கையில் நம்முடைய இருதயங்களில் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையின்படி செய்வது கடினமான ஒரு விஷயம், ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி கைக்கொள்வது வாழ்வது ஒரு எளிதான காரியம். ஏனென்றால் அவைகள் நம்முடைய இருதயத்தை தொடுகிறவைகள், இருதயத்தை மாற்றக்கூடியவைகள். நம்முடைய வெளிப்புற செய்கைகளை அல்ல, உள்ளான மனிதனை மாற்றக்கூடிய கற்பனைகள். அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறார், அவருடைய மனதிலே வைத்து இருதயங்களில் எழுதுவேன். இருதயங்கள் எழுதுவேன்னா ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி உட்காந்து எழுதுவார்னு அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு அர்த்தம், இருதயத்தில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது. பழைய உடன்படிக்கையில் அவர்கள் கை கொள்வதற்கு சிரமப்பட்டார்கள். பவுல் சொல்லுவார், இச்சைங்கிற பாவத்திலேருந்து என்னால் என்ன செய்ய முடியல, விடுதலை பெற முடியவில்லை. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி இந்த கற்பலகைகள், இந்த கற்பனைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் போது ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற இந்த புதிய உடன்படிக்கையை விட்டு என்ன செய்து விடாதீர்கள், விலகி விடாதீர்கள். எனவே நம்முடைய இருதயங்களில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதனால தான் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் எதில் வரும், அகப்பையில் வரும். சோதனை நேரத்தில் உள்ளே இருந்து வசனம் ஏன் வரமாட்டேங்குன்னா, உள்ளே என்ன இல்லை, வசனம் உள்ளே இல்லை. எனவே புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் இருதயங்களிலே வசனத்தை பதிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் பாருங்கள், அதே 10வது வசனத்தில், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தே ஆர் மை ஓன் பீப்புள், என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கே உரிமை பாராட்டுவதை பார்க்க முடிகிறது. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். 11வது வசனம் பாருங்க, சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறிகிற அறிவு புதிய உடன்படிக்கையின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறியப்பட்டிருக்கிறது. எல்லா நிருபங்களையும் பவுல் ஜெபிப்பதை பார்க்க முடியும். அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ளவும். சரியா, நல்ல ஒரு சுருக்க ஜெபம் வாசிப்பாங்க. நீங்கள் நைட்டு சர்வீஸ் வந்தீங்கன்னா அது தெரியும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம், உம்மை அறிவதே நித்திய ஜீவன். அதனால் தேவனை அறிகிற அறிவை இந்த புதிய உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறது, வாக்கு பண்ணி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்க ஆண்டவருக்கு ஒரு பயந்து என்ன செய்தார்கள், சில விஷயங்களை செய்தார்கள். ஒரு நடுக்கத்தோடு ஒரு கீழ்ப்படிதலை என்ன செய்தார்கள். நாம் அப்படி அல்ல, ஆண்டவரை இன்னும் நெருங்கி அறிந்து கொண்டு நற்கிரியைகளை நாம் என்ன செய்கிறோம். எனவே இந்த மேலான புதிய உடன்படிக்கையை விட்டு எங்கே போயிடாதீங்க, பழைய உடன்படிக்கைக்கு போயிடாதீங்க. ஆண்டவரை அறிகிற அறிவை நாம் வளர்த்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் பாருங்கள், 12ஆம் வசனம் என்ன சொல்கிறாருன்னு,
ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன். நோ மோர் ரிமெம்பர். அவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலே பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்ன செய்தார்கள், மூடினார்கள். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டது. ஆனால் இங்கே சொல்லுகிறார் மறக்கடிக்கப்படுகிறது. அவர்கள் பாவங்களை இனி என்ன செய்திருப்பேன், நினையாதிருக்க மாட்டேன். ஒரு பாவி இயேசுவிடத்திலே வரும்பொழுது அவனுடைய இரத்தம் அவனை சுத்திகரித்து எப்படி பார்க்கிறது என்றால் அவனை ஒரு நீதிமானாக என்ன செய்கிறது, பார்க்கிறது. ஒரு 4 வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். என்னிடத்தில் திரும்பு, உன் பாவங்களை உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். இன்னொன்று சொல்லுவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு விட்டார். இது நீளம், அது ஆழம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது அகலம். அது மாத்திரமல்ல, பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். நீளம், நீளம், அகலம், உயரம், ஆழம். அதனால தான் பாடம், அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். தேவனுடைய அன்பின் ஆழ அகல நீளத்து எண்ணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ பாவங்களை நினைக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. மேகத்தை போல என்ன செஞ்சுட்டேன், அகற்றி விட்டேன். என்ன பண்ணிட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு விட்டேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம்னு யாரால என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது. முதுகுக்கு பின்னால் அப்படின்னா முதுகுக்கு பின்னால் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லுகிறாருன்னா, மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டு விட்டது. அதனால தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் ஆண்டவரிடத்தில் போய் நேற்று ஒருத்தர் செஞ்ச தப்பை இன்றைக்கும் செஞ்சுட்டே ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டானாம். அதற்கு சொன்னாராம், நேற்று நீ என்ன தவறு செய்தாய். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில் வரும்போது நம்முடைய பாவங்களை கம்ப்ளீட்டாக அவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். நீதிமானாக நம்மை அவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அகல ஆழ நீள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அப்போ அவங்க சொல்லுகிறார்கள், இவ்வளவு ஒரு பெரிதான ஒரு உடன்படிக்கையை விட்டுட்டு நீ பழைய உடன்படிக்கைக்கு போகிறேன்னு சொல்கிறிய, போகாதபடி புதிய உடன்படிக்கையாகிய கிருபையை பற்றி கொள்ள கடவாய் என்பதை இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே புது உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்கிற நாம் அவருடைய கற்பனைகளை இருதயங்களில் பதித்தவர்களாக, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உறுதியை பெற்றுக்கொண்ட நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக வாழ நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். 9வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நான் சில வசனங்களை வாசிக்கேன், அதிலே நீங்கள் என்ன வார்த்தைன்னு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி. 7வது வசனம், 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து. 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 26வது வசனம், இந்த கடைசி லைன், இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடி. 28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கப்படும் பொருட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? 5 வசனத்துலேயும் ஒரு வார்த்தை அடிக்கடி வருது, ஒரே தரம், ஒரே தரம், ஒரே தரம். ஒன் டைம், ஒன் டைம், ஒன் டைம். சரியா? ஒன் டைம், ஒரே தரம். திரும்ப திரும்ப சொல்கிறாரு. வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசாரியன் ஒரு தடவை என்ன செய்வான், பிரவேசிப்பான். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பிரவேசித்தார், ஒரே தரம் வெளிப்பட்டார். நாம் ஒரே தரம் மரிக்கிறோம், ஒரே தரம் நியாய தீர்ப்படைகிறோம். திரும்ப அவர் ஒரே தரம் என்ன செய்ய போகிறார், 2ஆம் முறை வெளிப்பட போகிறார். எனவே ஒன் டைம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வாய்ப்பு ஒரு முறை கொடுக்கப்படும் போதே என்ன செய்து கொள், பயன்படுத்திக்கொள். இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாமல் போகலாம். எனவே ஒரே முறை கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை நீ என்ன செய்துகொள், பற்றி பிடித்துக்கொள். மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன செய்து கொடுக்கப்படுமா என்பது தெரியாது. அதைத்தான் இந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், ஒரே தரம், ஒரே தரம், ஒரே தரம். பல முறை அல்ல, எத்தனை முறை,
ஒரே முறை. இந்த இடத்துல ஒரு சில காரியங்கள் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் என்பவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பலியிடப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார், உள்ளே பிரவேசித்து சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்வது வழக்கம். அதுக்கு தான் பாவ நிவிர்த்தி பண்டிகை என்று சொல்லி என்ன செய்தார்கள், வைத்தார்கள். பாவ நிவிர்த்தி செய்த நாள், அந்த நாளிலே அனைவரும் என்ன செய்ய வேண்டும், உள்ளே வர வேண்டும். பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் அந்த நியமம் என்ன செய்யப்படும், ஆசரிக்கப்படும். இதை வைத்து அவர் எங்கள் காரியத்தை சொல்லுகிறார். இப்படி வருஷந்தோறும் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அவன் பாவ நிவிர்த்தி செய்ததுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தன்னுடைய சொந்த இரத்தத்தில் பிரவேசித்து எல்லா பாவங்களுக்காக என்ன செய்து விட்டார், பாவ நிவிர்த்தி செய்துவிட்டார். யாரெல்லாம் அந்த பாவ நிவாரண பலியை நம்புகிறார்களோ அவர்கள் ஒரு நித்திய மீட்பை என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஒரு தரம் பிரவேசித்த இந்த வாய்ப்பை நீ விட்டுவிட்டு வேறொரு வாய்ப்புக்காக என்ன செய்து விடாதே, பின்மாற்றம் அடைந்து விடாதே என்று சொல்லி அங்கே எச்சரிப்பதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காரியம் போட்டிருக்கோம். 14வது வசனம் பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்தமுள்ள மனசாட்சி, என்னது சுத்தமுள்ள மனசாட்சி. இந்த ஒரு தரம்ங்கிறதுல என்ன இருக்குன்னா, அவர் பலி செலுத்தப்பட்டு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணதுனால நம்முடைய மனசாட்சியை அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் உள்ளான மனசாட்சி என்ன செய்யக்கூடாதவைகள், மாற்றக்கூடாதவைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. நம்ம இந்த ராத்திரி வேளையிலே சுத்த மனசாட்சி நம்ம இடத்துல இருக்கான்னு என்ன செய்யணும், கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஒரு குற்ற மனசாட்சி ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது, எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஐயையோ நான் தப்பு செஞ்சுட்டே, நான் பாவி, நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, இப்படி ஒரு எண்ணம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஒருவேளை நான் பாவத்தில் விழுந்தாலும் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய மனசாட்சி அவர் என்ன செய்திருக்கிறார், சுத்தப்படுத்தி இருக்கிறார். குற்றமில்லாத மனசாட்சியாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வருவது யாரு, பிசாசு, சாத்தான். யூதாசும் தவறு செய்தான், பேதுருவும் தவறு செய்தான். ஆனால் பேதுரு என்ன செய்தார், மனம் திரும்பி வந்தான். யூதாஸ் குற்ற மனசாட்சியினாலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். அதனால தான் போடப்பட்டிருக்கிறது, மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. எனவே தான் ஒரு நல்ல பாடலை ஒருவேளை நற்கரணைக்கெல்லாம் பாடுவோம். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அந்த ஒரு மனசாட்சி நல் மனசாட்சியாக மாறிவிட்டதா, குணம் மாறிவிட்டதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் சுத்த மனசாட்சி எதுக்கு வேணும்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு. நீங்களும் நானும் ஊழியம் செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர், ஜீவனுள்ளவர். லிவிங் காட் என்பதை அங்கே என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். உயிருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சுத்த மனசாட்சியை இந்த ஒரே தரம் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு உறுதியாக அவருடைய மரணம் அங்கே என்ன செய்கிறது, அந்த இடத்துல மரண சாசனம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே மரணம் என்ன செய்யணும் உண்டு. அது என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, உயில்னு அர்த்தம். உயில் எழுதும்போது, உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே, அந்த ஆள் உயில் எழுதுன ஆள் உயிரோடு இருந்தால் உயில் செல்லுமா செல்லாதா, செல்லாது. உயில் செல்லணும்னா அவர் என்ன செய்யணும், மரணம் அடைய வேண்டும். அதே போல் உங்கள் பேரில் என் பேர்லேயும் ஒருத்தர் உயிர் எழுதி வச்சுட்டு சிலுவையில் அவர் என்ன செய்தார், மறித்து அந்த உயிலை அவர் என்ன செய்தார், உறுதிப்படுத்தினார். அதுதான் அந்த வார்த்தை மரண சாசனம் என்ப வார்த்தை. நமக்கு அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன உயில், பாவங்களை இனி நினைப்பது இல்லை, அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். செத்த மனசாட்சியை நீக்கி சுத்த மனசாட்சியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரே தரம் மறித்து இந்த ஒரு மரண சாசனத்தை என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இதைத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த அதிகாரத்திலே விளைக்கிறார். உனக்காக இவ்வளோ ஒரு பெரிய உயிலையே எழுதி வச்சிருக்காரப்பா, ஒரு சொத்தையே உன் பேர் எழுதி வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு நீ எங்கே போகிறீங்க, பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறேன்னு சொல்கிறிய, போகாதபடி கிருபையை என்ன செய்து கொள், பற்றி
பிடித்துக்கொள் என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சில பெரிய சத்தியங்களெல்லாம் அவர் என்ன செய்வார், இந்த 9வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் போட்டிருக்கு, அப்படி இருந்தால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியது இருக்குமே, அப்படி அல்ல, தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஒரே தரம் வெளிப்பட்டு ஒரே டைமில் செட்டில்மெண்ட், இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பேங்க்லலாம் போனீங்கன்னா கடன் நிறைய லோன் அதிகமாகிட்டுனா வழி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, இருக்கிறத வாங்கி என்ன முடிச்சு விடு, ஒன் டைம் செட்டில்மெண்ட். சரியா, இதுக்கு மேலே இவன்ட்டு தேராது, ஒன் டைம் செட்டில்மெண்ட். சரி, அவ்வளோதான், இனி கடன் எல்லாம் என்ன பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சு. அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, ஒன் டைம் செட்டில்மெண்ட், ஒரே தரம் பலியாகி செட்டில்மெண்ட். நம்முடைய பழைய பாவ கணக்கு வழக்கு எல்லாம் என்ன பண்ணியாச்சு, தீர்த்து நம்ம எப்படி மாற்றிவிட்டார், நீதிமான்களாக மாற்றியிருக்கு. அதான் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லி என்ன பண்ணிருக்குது, போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். ஸோ இதில் பெரிய சத்தியம் இருக்குது. ஒரே தரம் தான் என்ன செய்ய போகிறோம், மறிக்க போகிறோம். அடுத்து என்னது, நியாய தீர்ப்பு. மறித்த பிறகு திரும்ப வந்து கேட்குறதுக்கு என்ன கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. சரியா, இதில் நல்லா கவனமாக இருக்கணும். அதே போல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த இறந்து போனவங்க திரும்ப ஒரு தடவை ஆவியாலாம் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. சரியா, எங்கேயும் வர மாட்டாங்க, கோயிலையும் சுற்றி வர மாட்டாங்க, கட்டடத்தோட்டத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, சுற்றி வர மாட்டாங்க. அதனால் ஒரே தரம் மறிப்பது, பின்பு அடுத்து எதை சந்தித்தாக வேண்டும், நியாய தீர்ப்பை சந்தித்து. ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, இந்த கட்டுக்கதைகளே என்ன செய்யாது, ஆகாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும், சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆத்துமா, நீதிமான்களுடைய ஆத்துமா பரதீசுக்கும் பாவிகளுடைய ஆத்துமா பாதாளத்திற்கும் என்ன செய்யும், திரும்பும். இதுதான் மரணத்திற்கு பின் ஒருவனுடைய நிலை என்பதை வேதம் தெளிவாக என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. ஒரே தரம் மறிப்பது, அடுத்து எதை சந்தித்தாக வேண்டும், நியாய தீர்ப்பு. உத்தரிக்கும் ஸ்தலத்தில் போய் சுத்திகரிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பரதீசுக்கு அனுப்புவாங்கங்கிறதெல்லாம் வேதத்தின்படியான விளக்கம் அல்ல. இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனவே திறவுண்ட வாசல் அடைபடும் முன் வாய்ப்பை என்ன செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வசனம் கிடைக்காத பஞ்சங்கள் என்ன செய்யலாம், உண்டாகலாம். வார்த்தையை கேட்க முடியாதபடி தடைபடும் காலங்கள் கூட என்ன செய்யலாம், வரநாள். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இந்த 9வது அதிகாரம் என்ன செய்யுது, நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறது. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, என்ன ஆளாக இருந்தாலும் சரி, மறித்த பின்னர் ஒருவரும் என்ன செய்ய போவதில்லை, திரும்பி வர போவதில்லை. அப்போ சிலர் கேட்கலாம், சில பிசாசுகள் அந்த பேரை சொல்லுதே, நான் தான் அவன் வந்திருக்கேன் அவ வந்திருக்கேன். பிசாசுடைய பேரே பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கணும். அவன் என்னத்தையாவது பேரை சொல்லிட்டு தான் என்ன செய்வான், வருவான். இயேசுநாதர்கிட்டையோ பவுல்கிட்டையோ போய் ஒரு அசுத்தாவி கூட இறந்து போன பேரை சொல்லிட்டு என்ன செய்யாது, வராது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், வராதுங்கிறது என்ன செய்யும், தெரியும். சரியா, அதனால் அந்த கதையெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா இருந்தால் உலகத்தில் எத்தனையோ கொலைகள் நடக்குது, அப்படிதானே? அப்போ கொலையுண்ணப்பட்டவனுடைய ஆவியாக வந்து என்ன பண்ணிடலாம், யாரை ஏன் கொண்டானோ அவனை என்ன பண்ணிட்டு போயிடலாம், கொண்டுட்டு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷனும் தேவையில்ல, கோர்ட்டும் தேவையில்லை, ஜட்ஜு என்ன இல்லை, தேவையில்லை. அதனால் அப்படி ஒரு சம்பவம் பூமியில் என்ன செய்யப்பட போவதில்லை, நடக்க போவதில்லை. ஒரே தரம் மறித்து அடுத்ததாக நிச்சயமாக எதை சந்தித்தாக வேண்டும், நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். எனவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும்போதே, நன்றாக இருக்கும்போதே இந்த வாய்ப்பை என்ன செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜீவனில் பிரவேசிக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூட்டங்கள் நம்ம என்ன செய்கிறது, அழைக்கிறது. அதுதான் சொல்லியிருக்காரு, ஒரே தரம் மறித்து நியாய தீர்ப்பு, 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். நியாயம் தீர்க்கும்படியாக அவர் என்ன செய்வார், தரிசனம் ஆவார் என்பதை இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், நாம் படிக்கிறோம். 3வது ஒரு காரியம், 10வது அதிகாரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் சில வசனங்களை பாருங்கள். 10வது அதிகாரம் முதல் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே வித பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. 10வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. 11வது வசனம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு கால் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாயும். 12, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அங்கே ஒரே தரம் என்று சொல்லுகிறது, இங்கே ஒரே பலி என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன செய்கிறார் சொல்லுகிறார். வேறொரு பலி செலுத்தப்படுவது இல்லையே. இங்கே அழகாக போட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாண காலங்களில் ஆசரிப்பு கூடாரம், பலிகள் எல்லாம் யாரை குறிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அது எல்லாமே நிழல். யார் நிஜம்? இயேசு கிறிஸ்து நிஜம். புரியும்படியாக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், ஆரோனின் தொழிற்த கோல், கற்பலகைகள். சரியா? மன்னா எதை குறிக்கிறது? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அல்லது மன்னா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ மன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கற்பலகைகள் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது யாரை குறிக்கிறது? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோல் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு பலிகளும், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, இது எல்லாமே ஒரிஜினல் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம். அதனால சொல்லியிருக்கு, அவைகள் நிழலாக இருக்கிறது, நிஜம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரிஜினலாகி அந்த பலியை விட்டுட்டு டூப்ளிகேட்டை தேடி என்ன செய்யாத போகாத. ஒரிஜினலே டைரெக்டாக வந்துட்டார், இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார் பலியாக. அதனால தான் அந்த பஸ்கா பண்டிகைக்கு 3 லட்சம் ஆடுகள் என்ன செய்யப்படுமாம்? அடிக்கப்படுமாம். 3 lakhs. யோசிச்சு பாருங்கள், எத்தனை லட்சம்? 3 லட்சம் ஆடுகள் அடிக்கப்படுமா. அந்த ரத்தம் அந்த கெதரோன்கிற ஆறு வழியாக தான் என்ன செய்யுமா? போகுமா. அந்த கெதரோன் என்கிற ஆற்றை கடந்து தான் அவர் எங்கே போகிறார்? கெத்சேமனை. அவர் கண்களிலே அந்த இரத்த ஆறு என்ன செய்கிறது? படுகிறது. அப்பொழுது அவர் நினைத்திருப்பார், இனி இப்படி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பலிக்கு பதிலாக நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரே பலியாக செலுத்த போகிறேன். அதை அவர் என்ன செய்தார்? செலுத்தி நிறைவேற்றி முடித்தார். அந்த ஒரே பலி செலுத்தப்பட்டது என்கிற அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஒன் சாக்ரிஃபைஸ். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்திலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசன்னத்துக்கு போகிற வழி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போக முடியாது? ஜனங்கள் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? வெரி குட். தேவாலய திரச்சிலை கீழிருந்து மேலாக, எப்படி போட்டிருக்கு பைபிளில்? கீழிருந்து மேலாகன்னா இந்த சைடு 6 சீஷர்கள், அந்த சைடு 6 சீஷர்கள் என்ன பண்ணலாம்? இழுத்து கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி போட்டிருக்கு? மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டு என்னப்பட்டது? திறக்கப்பட்டது. அனைவரும் எங்கே போகலாம்? பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு போகும் சிலாக்கியம். அதனால தான் இப்போ எல்லாரும் எங்கே போகிறோம்? ஆல்டருக்கு போகிறோம், காணிக்க வைக்கிறோம், நற்கரை எடுக்கிறோம். சரியா? அழகாக என்ன செய்கிறோம்? தேவ பிரசன்னத்துக்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை அணுகுவதற்கு, ஆக்சஸ் பண்ணுவதற்கு அந்த வழி சரீரமாகிய திரையின் வழியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது அந்த ஒரே பலியினாலே நடந்த காரியம். ஈஸ்டருக்கு ஒரு நல்ல பாட்டு பாடுவோம். நல்லா அந்த அர்த்தம் வெறித்தனமாக எழுதியிருக்கும். ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்ல மகத்துவ தம்பராப்பரா. சரியா? சாவின் கூர் ஒடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து ஜீவனே விடிந்து தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒளிந்தது. கிழிந்ததுன்னு போடலை, அங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த பாடல். தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒளிந்தது. அந்த லைன்லாம் பாடும்போது அப்படி புல்ல அரிச்சிட்டு என்ன செய்யும் வரும்? தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒளிந்தது. கிழிச்சு போட்டு போயிட்டார். நாம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? திரும்ப தச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் எங்கே வரலாம்? தேவ பிரசன்னத்துக்கு வர முடியும். அனைவரும் எங்கே வர முடியும்? தேவ பிரசன்னத்துக்கு வர முடியும். எந்த இடத்திலும் பிதாவை என்ன செய்து கொள்ள முடியும்? தொழுது கொள்ள முடியும். வீட்டிலும் தொழுது கொள்ள முடியும், ஆலயத்திலும் தொழுது கொள்ள முடியும், வேலை ஸ்தலத்திலும் தொழுது கொள்ள முடியும், பிரயாணத்திலும் தொழுது கொள்ள முடியும். தேவ பிரசன்னம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த ஈஸ்டர் பாட்டில் இன்றே சுயிர்த்ததால் விண் வாசல் திறந்ததே, விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே பரம வாசல்
திறந்தோர் நீர் வாழ்க இயேசுவே என்று சொல்லி நாம் அவரை என்ன செய்கிறோம், துதிக்கிறோம். ஸோ ஒரு பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யலை, கிடைக்கல. தேவ பிரசன்னத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கப்பா. இதை விட்டுட்டு நீ என்ன செய்யாத, பழைய மார்க்கத்துக்கு நீ போய்விடாதே. தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒளிந்தது. இதைத்தான் அவங்க என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு ஆசாரியர் ஆசாரியர் அல்லாதோர் என்று சொல்லி 2 குழுக்கள் கிடையவே கிடையாது. அனைத்து விசுவாசிகளும் ஆசாரியர்களே, அனைத்து விசுவாசிகளும் ராஜாக்களே. நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்களாக தேவ பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலருக்கு மனசில் லேசாக டவுட் வருது, எல்லாரும் ஆசாரியர்னு சொல்லிட்டீங்க, உபதேசியர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஐயர்வாள் இருக்கிறாரு, அப்போ அதெல்லாம் தப்பா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் அதுக்கும் விளக்கம் கொடுத்துறேன். சரியா? நாம் ஒரு அமைப்பில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அட்டுமா ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் எல்லாரும் போய் காணிக்க எடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எல்லாரும் நான் அப்சர்வ் பண்ணுறேன்ட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு சில ஒழுங்குகள் என்ன செய்யுது இருக்குது, டிசிப்ளின். ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். அப்போது ஒரு 4 வருஷம் இறையியல் கல்லூரி படித்து நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றவங்களை ஆர்டினேஷன் கொடுத்து ஒரு குருவானவர் ஒரு சபை ஊழியர்னு சொல்லி ஆதி பிதாக்கள் ஒரு ஒழுங்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஒழுங்கை 100க்கு 200% அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படியும். சரியா? அதுக்காக ஊழியம் செய்கிறதும் பிறருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதும் உபதேசியரும் அயர்வாளும் மட்டும்தான் செய்வார்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். துதிக்கணும், ஆராதிக்கணும், மற்றவங்களை சொல்லி கூட்டிகிட்டு வரணும், எல்லாம் செய்யணும். சபையில் வரும்போது பாடுவதற்கு ஒரு பாடகர் குழு, ஆராதனை நடத்துவதற்கு சபை ஊழியர், குருவானவர், கப்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இணைஞ்சிருக்காங்க, நியமிச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க, மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்க. அங்கே ஒருத்தர் உங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், ரட்சிக்கப்பட்டார். நான் ஞானஸ்நானம் எடுக்கணையா அப்படின்னு சொல்கிறார். மகாராஷ்டிராவிலேருந்து ஃபோன் அடித்து, ஐயா சபை ஊழியர் ஐயா, மகாராஷ்டிராவில் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி வாரீங்களான்னு ஸ்டெயின் சார் என்ன செய்யக்கூடாது. அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவியில் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. வெள்ளிக்குடியிருப்பு சபையில் நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன்ட்டு என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. புரிஞ்சுட்டா புரியலையா? அல்லேலூயா. இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? 2023 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நானும் என் மனைவியும் கர்நாடகாவில் இருந்தோம். எங்கே இருந்தோம்? முதலூர்லேருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில். கர்நாடகாவில் 1ஆம் தேதி சர்வீஸ் போகிறதுக்கு கன்னட மொழி என்ன செய்யாது, அவளுக்கு அது கொஞ்சம் தெரியும், எனக்கு ஒன்றுமே என்ன செய்யாது தெரியாது. அப்போ அங்கே சர்வீஸ் போக முடியாது. சரி அப்படின்னு வீட்டில் லைவில் என்ன செய்கிறோம், சர்வீஸை கேட்குறோம். நற்கரணை வரும்போது நான் தான் அவளுக்கு என்ன கொடுத்தேன், கம்யூனியன் கொடுத்தேன். எங்கே வச்சு? ஷிமோகாவில் உள்ள வீட்டில். முதலூர் சர்ச்சில் வந்து நான் நற்கரணை கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. புரிஞ்சுட்டா புரியலையா? ஆசாரியர்கள், அனைத்து மக்களும் ஆசாரியர்களே. அதற்காக திருச்சபை ஒழுங்கு என்ன செய்யக்கூடாது, மீற. அதுக்குன்னு ஒரு கமிட்டி, ஒரு செக்ரட்டரி, ஒரு ட்ரெஸரர், ஒரு கமிட்டி, ஒரு குருவானவர் சொல்லி ஒரு நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. அதை பின்பற்றணும். அதே நேரத்தில் இறைப்பணி செய்வதற்கு, பிறருக்கு கர்த்தரை பற்றி சொல்வதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, பாடுவதற்கு, துதிப்பதற்கு, ஆலயத்திற்கு கூட்டு வர்றதுக்கு, அதுவும் அவங்க மட்டும்தான் செய்யணும்னு என்ன செய்யக்கூடாது, வேறுபாடு காட்ட. புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவாலய திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அனைத்து மக்களும் ஆசாரியர்களே, அனைத்து விசுவாசிகளும் ராஜாக்களே என்று சொல்லி அர்த்தம். இதைத்தான் அவர் அங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நான் நற்கரணை கொடுத்ததை பற்றி குற்ற மனசாட்சி என்ன செய்யலை, அடையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆண்டில் தான் எங்களுடைய மகன் என்ன செய்தான், பிறந்தான். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே நான் அதை என்ன செய்கிறேன், கருதுகிறேன். முதலூரில் வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணேன்னு என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நான் சொல்ல முடியாது. அங்கே அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுக்கு நபர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த ஒழுங்கை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். புரியும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து 24வது வசனம் வாசிங்க. இந்த 10வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அழகாக போட்டிருக்கு. சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாதாம், விட்டுவிட கூடாது. அங்கே ரொம்ப முக்கியமான. சிலர் பார்த்துருக்கேன், சிலர்கிட்ட பேசியிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனும் சரி கிடையாது, அதனால் நான் கோயிலுக்கு போகிறதே என்ன பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன். சரியா? அப்படி சொல்கிற அவரே என்ன இருக்க மாட்டார், ஒழுங்காக இருக்க மாட்டார்னு அர்த்தம். சரியா? நான் என்ன சொல்ல வரேன், நான் ஒருத்தரும் சரி கிடையாதுன்னு நம்மளால் என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சபை கூடி வருதலை நாம் என்ன செய்ய விடக்கூடாதான், விட்டு விடக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல, ஒருவரை ஒருவர் தேற்ற, ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்த, ஒருவரை ஒருவர் விசாரிக்க தான் என்ன செய்கிறோம், சபை கூடி வருகிறோம். சரியா? அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்குள்ளே வீட்டு வாசலுக்கு என்ன பண்ணிடுவாங்க? நற்கரனை எடுத்துகிட்டு எஸ்கேப். கடைசி ஆசீர்வாதம் சொல்கிறதுக்குள்ளே வீட்டில் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. ஏங்க அதுக்கு சபை கிடையாது. ஒருத்தர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்களா, போன வாரம் ஏன் வரல, உங்கள் பிள்ளை என்ன படிக்கி, என்ன பிரச்சனை, ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்க, நின்று விசாரித்து கை குலுக்கிட்டு போகிறதுக்கு தான் என்னது சபை, ஐக்கியப்படுவதற்கு தான். அது மட்டும் இல்லை, அன்புக்கும் நற்கிரியைக்கும் சபையில் இருக்க வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று என்ன இருக்கணும்? அன்பு. 2வது என்ன இருக்கணும்? இந்த அன்பு இல்லைன்னா நற்கிரியை என்ன செய்யாது? வராது. இப்போ நீங்கள் நம்ம சபைகளில் அதுதான் பெரிய பிரச்சனை. முதல்ல என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்காது? நற்கிரியே வராது. சரியா? எலெக்ஷனில் தோற்றவனுக்கு கல்யாண கார்டு என்ன செய்ய மாட்டாங்க? ஜெயிச்சவன் என்ன செய்ய தோற்றவன் ஜெயிச்சவனுக்கு என்ன செய்ய மாட்டான்? கல்யாண கார்டு கொடுக்க மாட்டான். அதனால் வேடிக்கையாக சொல்லுவேன், நீங்கள் 2 முனை போட்டி நின்னாலும் சரி, 3 முனை போட்டினாலும் சரி, 10 முனை போட்டினாலும் என்ன செய்யுங்க? நின்றுங்க, பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கை குலுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் என்ன செய்யணும்? இருக்கணும். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவனை பகைக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். இந்த விஷயத்துங்களை நாம் எங்கே விதமாக படிக்கணும்? பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட போய் என்ன செய்யணும்? பாடம் படிச்சுட்டு வரணும். நம்ம நிறைய நேரங்களில் அரசியல்வாதிகளை சந்தியும், அவனை சந்தியும், இவனை சந்தியும், தயவுசெய்து அந்த ஜபங்களை பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், சட்டசபையில் போய் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் போய் பாருங்கள், அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, விவாதம் நடக்கும். அதுன்னா இதுனா இது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றா தான் என்ன செய்வாங்க? டீ குடிப்பாங்க, ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? நான் இது உங்கள் ஊரில் சொன்னேன்னான்னு தெரியாது. ஒரு ஜூலை மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம். பார்லிமெண்ட்டில் மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக, தர்மேந்திர பிரதான் என்பவருக்கு எதிராக நம்முடைய தமிழக எம்பிக்கள் என்ன செய்தாங்க? ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இவர் வந்து இந்த காரியம் தவறு என்று சொல்லி அது கொண்டு வந்தாங்க. அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட் முடிஞ்சோடனே ஒன்றாக நின்று சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்து தமிழ் பேப்பரில் உள்ளே வெளியே. அது என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள பொறுத்தவரையில் கொள்கைகள் வித்தியாசம், கோட்பாடுகள் வித்தியாசம், கருத்துக்கள் வித்தியாசம், பர்சனல் பகை என்ன செய்யாது? கிடையாது. நமக்கு ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம். பர்சனல் பகை. நம்ம பெஸ்ட்டா அவங்க பெஸ்ட்டா? 1000 மடங்கு அவங்க பெஸ்ட். சரியா? தைரியமாக சொல்ல. நான் யாரையும் நான் அவங்கள பாராட்டி தான் பேசுகிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமானில் இருக்கணும். போய் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிட்டு வரணும்? பாடம் படித்து வரணும். நம்முடைய சர்ச் லீடர்ஸ் கோ அண்ட் லேர்ன் லெசன் ஃப்ரம் த பொலிட்டீஷியன், இந்தியன் பொலிட்டீஷியன் அண்ட் தமிழ்நாடு பொலிட்டீஷியன். அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை என்ன செய்யும்? ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு சில கருத்துக்களை தான் சொல்லுவாங்களே ஒழிய யாருக்கும் பகை கிடையாது. பிரதமருக்கு பிறந்தநாள்லாம் எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல வாழ்த்து சொல்லுவார். எதிர்க்கட்சி தலைவருக்கு பிறந்தநாள்லாம் பிரதமர் என்ன செய்வார்? வாழ்த்து சொல்லுவார். பிரதமருக்கு உடம்பு சரியில்லைனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்வார்? ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போவார். இதுதான் அவங்களுடைய நல்ல பண்பாடு. புரியுதா? எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம், அப்படி தானே? இது யோசிக்கிறதே இல்லை. அதான் பிரச்சனை. ஏன் உள்ள என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அதுதான் பிரச்சனை. கசப்பு, பகை, வைராக்கியம், எப்படி பண்ணலாம், எப்படி கவுக்கலாம். அப்போ அன்பு இல்லாத போது என்ன வராது? நற்கிரியைகள் வராது. எப்படி தேசத்தை சந்திக்கிறது, எப்படி இளைஞர்களை உருவாக்குறது? அன்பு இருந்தால் தான் அந்த காரியம் என்ன செய்ய வரும்? 6 மாதம் அசனத்தை நடத்துறதுக்கு பிளான் போடணும். அடுத்த 6 மாதம் அசனத்தில் சாப்பாடு இல்லைன்ட்டு என்ன செய்யணும்? சண்டை போடணும். 1 இயர் முடிஞ்சு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, இளைஞர்களை சந்திக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். கவர்மெண்ட்டிட்ட போய் பாருங்கள். எஜுகேஷன் இவ்வளோ பணம் நாங்கள் என்ன செய்கிறோம்? கல்வி மேம்பாட்டுக்காக செலவழிக்கிறோம். போத் கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டை நான் பாராட்டி பேசுகிறேன். நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னடா எல்லாவனும் வர்றவன் அரசாங்கத்தை திட்டுவான், இவன் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக சொல்லாட. நீங்கள் அதெல்லாம் அது யோசிக்கிறதே இல்லை. பாருங்கள், சர்ச்சையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1000 டைம்ஸ் அவங்ககிட்ட என்ன இருக்குது? அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யூத்துக்காக அவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறாங்க. தலைவர்கள் யோசிக்கிறார்கள். இங்கே நமக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை? ஏன் நேரம் இல்லை? ஏன்னா அசனத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்கவே மாட்டோம். அசனம் நடத்துறது 100க்கு 100% கட்டாயமாக நடத்தியாக வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அவ்வளோ பெரிய விஷயத்தை 200 வருஷத்துக்கு முந்தி ஒரு சமத்துவ பந்திய மிஷினரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க? உண்டாக்கியிருக்கிறாங்க. வரணும், பங்கு பெறணும், முழு மூச்சால் என்ன செய்யணும். 1 மாதம்தான் அதுக்கு என்னது டைமு. அது முடிஞ்ச அந்த வேலையை அதோடு என்ன பண்ணிடணும்? முடிச்சிடணும். மட்டன் கம்மியாக போட்டான், குழம்பு சரியில்லை, இந்த காரியத்தை அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது? இந்த பேச்சுக்கே எடுக்கக்கூடாது. அடுத்த மாதம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் எடு, பில்டிங் கட்ட வேண்டியிருக்கு, ரைட்டு, பில்டிங் கட்டியாச்சு, அடுத்தது அந்த இதை கனெக்ட் பண்ணணும், போட்டுன்னு என்ன பண்ணிட்டே இருக்கணும்?
போயிட்டே இருக்கணும். இது எல்லா திருச்சபைகளும் இதுதான் பெரிய பிரச்சனை. உட்காந்து பார்த்தா அந்த ஒரு விஷயத்தில் தான் என்ன செய்யும், சண்டை. வருஷங்களை பூரா என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீணடிச்சிட்டு இருக்கோம். அன்பும் இல்லை, என்ன இல்லை, நற்கிரியே இல்லை. சரியா? புரியுதா புரியலையா? தனிப்பட்ட யாரையும் தாக்கி பேசலை, பொதுவான திருச்சபையினுடைய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் சற்று விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபைகளே நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அபியாசிக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்ன செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். யார் இருந்தால் என்ன, நான் சேர்ந்து என்ன செய்கிறேன், இந்த பதவியில் இருந்தால் தான் செய்ய வேண்டும் என்ன கிடையாது, அர்த்தம் அல்ல. அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை, பர்சனல் அன்பு, கசப்பை நீக்கிவிட்டு. மற்றபடி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும், கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் என்ன செய்யும் இருக்கும். அது இல்லாத நபரே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நான் ஒரு கருத்து சொன்னால் அவர் இன்னொரு கருத்து சொல்லுவார், அது நல்லது தான். அது அதோடு என்ன பண்ணிடணும், நின்றனுமே ஒழிய பகை என்கிற ஒரு காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. 26 வசனம் பாருங்கள். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்னர் மனதார பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். டைரெக்டாக என்னதான் இருக்கும், நியாய தீர்ப்பு. மனதார பாவம் செய்யுது. சிலர் பார்த்துருக்கீங்கன்னா துணிகரமாக செய்வாங்க, தவறு தெரிஞ்சே செய்வாங்க, செஞ்சுட்டு விளைவெல்லாம் தெரியும், செஞ்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க ஏதோ தெரியாமல் என்ன பண்ணிட்டேன். கொழுப்பு என்னது செய்கிறது, என்னது மனதார துணிகரமாக. தெரியாமல் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அது இல்லைன்னா சொல்ல, தெரியாமல் செய்கிறவங்க அது அவங்ககிட்ட என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் துணிகரமாக துணிஞ்சு, அவ்வளவு துணிஞ்சு செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறது, ஏதோ தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். அதுதான் போட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் தவறாக செய்கிறவர்களாக இருந்தால் அடுத்து என்னது தான், நியாய தீர்ப்பு வரும் என்ற ஒரு கோபாக்கினையுமே இருக்கும். சொல்லிட்டு 29 வசனம் சொல்கிறாரு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று பாருங்கள். ஸோ இதெல்லாம் அந்த ஒரே பலி கான்செப்டில் என்ன செய்கிறாரு, அடைக்கிறார். ஒரே பலி செலுத்தப்பட்டாச்சு, திரும்ப நீ துணிகரமாக செஞ்சுட்டு இருந்தான்னா அடுத்து என்னதான் வரும், அடுத்தது நியாய தீர்ப்பு. அதனால் நீ கிருபை என்ன செய்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள், விட்டு விலகி விடாதே. 35 வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் தைரியத்தை என்ன செய்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். 36 சொல்கிறாரு, பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்ன வேண்டியதாக இருக்கிறது, பொறுமை. சில காரியங்கள் வருவதற்கு என்ன செய்யலாம், தாமதிக்கலாம், லேட் ஆகலாம், ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யாது, மாறி போகாது. பொறுமையோடு என்ன செய்யுங்க, காத்துருங்க. ஏனென்றால் ஒரே பலியை அவர் என்ன செய்திருக்கிறார், செலுத்தியிருக்கிறார். பின்மாற்றம் அடைந்து விடாதே, சபை கூடி வருதல் என்ன செய்திடாத, விட்டு விடாதே. அதற்காக தான் ஆதி நாட்களில் காலையில் ஜெபம், ராத்திரி ஜெபம், ஞாயிறு ஆராதனை, லித்தானியா சர்வீஸ் எல்லாம். லித்தானியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஜெப குறிப்பு யாரும் என்ன செய்ய முடியாது, லித்தானியாவை விட ஒரு ஜெப குறிப்பு யாரும் என்ன செய்ய முடியாது. நிற்கிறவர்களை பலப்படுத்தி, மனமூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து, விழுந்தவர்களை கை தூக்கி, கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டு நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற படைகளை, மிலிட்ரிக்கு, பார்லிமெண்ட்டுக்கு, சட்டசபைக்கு, தேசத்துக்கு, பின்மாற்றம் அடைஞ்சவனுக்கு இதை விட வேறு ஜெப குறிப்பு வேணுமா? மனப்பாடம் பண்ணுங்க. லித்தானியா சர்வீஸ் என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணுங்க. கூடி வருதல் என்ன செஞ்சுறாங்க, விட்டு விடாதீங்க. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சபையில் ஒருத்தன் முன்னேறி வந்தான்னா அவன் காலை என்ன செய்யக்கூடாது, இழுத்து விடக்கூடாது, முன்னேறட்டும். அந்த தாராள மனப்பான்மை, ஜெனராசிட்டி நமக்கு என்னது வேண்டும். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். 11வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எனவே ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் முதல்ல வர்றது யார், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். பைபிளை வாசி சொல்லுங்கள். ஆபேல், ஆபிரகாம், வேற கரெக்டாக யாரும் சொல்லலையே. விசுவாச வீரர்கள் பட்டியலில் முதல் பெயர் யார் பெயர் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை என் பெயர்னா. வாசிங்க 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுறவைகளால் உண்டாகவில்லை என்றும் நம்புறீங்களா, நம்பலையா? வானங்கள் தேவனுடைய வார்த்தையில் உண்டாக்கப்பட்டு நம்புகிறோமா, நம்பலையா? அப்போ விசுவாச வீரர்கள் பட்டியலில் யார் இருக்கா? நாம தான் ஃபஸ்ட். 4வது வசனத்தில் யார் வாரா, ஆபேல் வாரா. சரியா? ஃபஸ்ட்டு விசுவாச வீரர்கள் யார் தான், என்ன நம்புகிறோன்னா வானத்தையும் பூமியையும்
படைத்த. அதனால தான் 3 விசுவாச பிரமாணத்தை என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க. எப்படி ஆரம்பிக்கும்? வானத்தையும் பூமியையும் படைத்த, அது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். நிசேயா விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி முடிக்கலாமே? அதுக்கு எத்தனை அட்ஜெக்டிவ்? வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும். நம்முடைய முதல் விசுவாசமே ஹீ இஸ் த கிரியேட்டர். விசுவாசம் எப்பா, நீ சிருஷ்டிக்கிற நம்புற, எங்கே போயிடாத, கிருபையை விட்டு போயிடாத. இந்த விசுவாசத்தில் அதான் சொல்கிறார், உலகங்கள் தேவ வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நம்புகிற விசுவாசம் சரித்திரபூர்வமான விசுவாசம். என்ன விசுவாசம்? இது நிறைய சில சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நீங்களும் நானும் அவர் ஃபெய்த் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபெய்த், நாட் அ மித்தாலஜிக்கல் ஃபெய்த். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்புகிறது சரித்திரத்தில் நடந்த விஷயம். அது ஒரு கற்பனை கதை அல்ல, ஒரு ராத்திரியில் உட்காந்து யோசித்து எழுதின கட்டுக்கதை அல்ல. இட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவர் கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபெய்த். தைரியமாக எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். சரித்திரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன். 3 விசுவாச பிரமாணத்தில், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசேயா விசுவாச பிரமாணம், இன்னொன்று என்ன விசுவாச பிரமாணம் இருக்குது? வெரி குட், அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். சரியா? அது ஜெப புத்தகத்தில் இருக்கும். 200 கீதங்கள் இருக்கா? ஆராதனை கீதங்கள் இருக்கா? பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். நீங்கள் எடுத்தால் படிங்க. பிள்ளைகளை 3 விசுவாச பிரமாணத்தை என்ன பண்ண வைங்க, மனப்பாடம் பண்ண வைங்க, படிக்க வைங்க, மனப்பாடம் பண்ண வைங்க. அது ஆரம்பிக்கும், ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும். 3 விசுவாச பிரமாணத்திலே ஒரு நபருடைய பெயர் இருக்கும். யார் அப்படின்னா பொந்திய பிலாத்து. நம்ம யோசிப்போம், விசுவாச பிரமாணத்தில் இருந்து இந்த படுபாவி பேரை போட்டு எழுதி வச்சுருக்காங்களே, ஆதி பிதாக்களுக்கு மண்டையில் மூளை இல்லையான்னு நினைப்போம். ஏன் பொந்தி பிலாத்து பேரை 3 விசுவாசத்துலேயும் போடணும்? நீங்கள் நம்புகிற, நான் நம்புகிற, நாம் நம்புகிற கிறிஸ்து புராண புருஷன் அல்ல, ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, நாவல் அல்ல. அவர் சரித்திரத்திலே வாழ்ந்தவர். ரோமாபுரியிலே பொந்தி பிலாத்து என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் வாழ்ந்தது உண்மை, அது சரித்திரம். அந்த மன்னனுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார். தைரியமாக சொல்லணும், ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு. நானும் ஆஃபீஸ்னாலும் சரி, எங்கேனாலும் சரி யோசிக்கவே மாட்டேன். நாங்கள் யார்? கிறிஸ்டியன். கிமு கிபி ஹிஸ்ட்ரிக்கு சொந்தக்காரங்க யார்? நாம தான். சரியா? புராண கதை அல்லையா கிறிஸ்து, வரலாற்று புருஷன். பக்கா ஃபெய்த்து, ஹிஸ்டாரிக்கல் ஃபெய்த்து. மோசஸ் புராண கதை இல்லை, வரலாற்றிலே வாழ்ந்தவர். ஆபிரகாம் வரலாற்று நாயகன். இன்றைக்கும் அவங்களுடைய அந்த இனம் என்ன செய்யுது, லிவிங்காக இருக்காங்க, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு. மோசேயினுடைய உடன்படிக்கைங்கிறாங்க, ஆபிரகாமுடைய உடன்படிக்கைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. கிறிஸ்து கிமு கிபி என்று சரித்திரத்தை என்ன செய்திருக்கிறார், 2ஆக பிரித்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நம்புகிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? வரலாற்று பூர்வமான விசுவாசம். குருட்டு நம்பிக்கை அல்ல, நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். குருட்டு நம்பிக்கை அல்ல, வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான ஒரு விசுவாசம் என்பதை. மரித்தார் உண்மை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் காலியான கல்லறை என்ன செய்திருக்குது, சாட்சியாக இருக்கிறது. இந்த பேப்பர்லாம் சில நேரம் போடுவாங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பப்படுகிறது அப்படின்னு. ஐயா, நம்பப்படுகிறது இல்லையா, அவர் 3ஆம் நாள் என்ன செய்தார், உயிரோடு எழுந்தார். அவர் மரித்தார் என்று சொல்லி மருத்துவ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இரத்தம் இல்லை, தண்ணீர் வந்து விட்டது. அரசாங்க முத்திரை போடப்பட்டது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று. முத்திரை கிழிந்து 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் காலி கல்லறை என்ன செய்திருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர், 17 யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டம் வாங்கினவர் சொன்னார், கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு திருச்சபையே ஆதாரம் என்று சொல்லி என்ன செய்தார், சொன்னார். ஸோ இதெல்லாம் நம்ம தெரியறதில்லை. என்னமோ நாங்கள் ஏதோ இருக்கோம் கிறிஸ்டியன் பிரதர், நாங்கள் அப்படி நெஞ்ச நிமித்தி என்ன செய்யணும் சொல்லணும், ஐ எம் அ கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே என்ன செய்யலை இல்லை. ஸ்ட்ராங்காக சொல்லணும், வரலாற்று பூர்வமானது. நாங்கள் நம்புகிறது கட்டுக்கதை இல்லை, சரித்திரம். சரித்திரம் என்பதை சொல்ல அழைக்கப்படுகிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, வரலாற்று பூர்வமான ஹிஸ்டாரிக்கல் ஃபெய்த். அதை மறந்துடாதீங்க, ஸ்ட்ராங்காக சொல்லணும் விசுவாசத்தில். கட்டுக்கதையை நாம் என்ன செய்யலை,
நம்பவில்லை. அதைத்தான் நாம் இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்தை குறித்து 2 ஆஸ்பெக்ட் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தை அடக்கினார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். 34வது வசனம் பாருங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். விசுவாசத்தினால உயிர்த்தெழுதல், அக்கினி அவியுது, சிங்கம் அடைக்கப்படுது. இது விசுவாசத்தினால. அதே இது 35 நடுப்பகுதி பாருங்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்யப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அப்போ விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்த அற்புதங்களை நடத்தது ஒரு பக்கம்னாலும், விசுவாசத்தில் பாடுகளையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுபவித்திருக்கிறாங்க. ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அதுக்கு முக்கியமான காரியம் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி. மேன்மையான உயிர்த்தெழுதல். அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய அடுத்த ஆதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று, ஆண்டவர் நம்மை உலகங்களை படைத்தார். ஹீ இஸ் கிரியேட்டர் என்பது ஒரு விசுவாசத்தின் அடிப்படை. அடுத்தது, நம்முடைய விசுவாசம் வரலாற்று பூர்வமானது. மூன்றாவது, நம்முடைய விசுவாசம் உயிர்த்தெழுதலுக்கு அடுத்தது. நாம் எதை நம்புகிறோம், உயிர்த்தெழுதல் உண்டு, மேன்மையான உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய வல்லரசர்கள், ஞானிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஒருத்தர் கூட ஜீவனோடு என்ன செய்யலை, எழும்பி வரவில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று 3வது நாள் என்ன செய்தார், உயிரோடு எழுந்தார். நாமும் என்ன செய்யப்படுவோம், உயிரோடு எழுப்பப்படுவோம். ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இந்த விசுவாசம் என்ன செய்கிறது, பெற்று தருகிறது. அதனால தான் அந்த அடக்கம் முடிஞ்சவொடனே ஒரு பாட்டு படிப்பாங்க. நீங்கள் அடக்க ஆராதனைக்கு போனீங்கன்னா தரும். உயிர்த்தெழும் காலை தன்னில் ஆவி தேகம் கூடவும், துக்கம் நீங்கும் ஓலம் ஓயும் நோவும் போம், அப்பாக்கிய மாட்சி நாளில் மாண்டோர் உயிர்த்தெழுவார், பெற்றோர் பிள்ளை சுற்றத்தாரும் கூடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாமாலை பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். அப்போ விசுவாசத்தின் அடிப்படை ஒரு மேன்மையான என்ன இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குது. அதனால் அந்த குறைவுகள், நிந்தைகள், அடிகளை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள், தாங்கி கொண்டார்கள். அப்போ விசுவாசத்தில் அற்புதம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாட அனுபவிக்கிறது என்ன செய்கிறது, அருளப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஸோ அப்போ 4வது ஒரு காரியம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு பட்டியல் என்ன செஞ்சுருக்காரு, போட்டிருக்காரு. அப்படி தானே பழைய ஏற்பாட்டிலேருந்து போடுறாரு. இன்னும் சொல்கிறாரு, இன்னும் எல்லாத்தையும் சொன்னான்னா எனக்கு எழுதுறதுக்கு என்னது நாள் போதாது. அப்போ விசுவாச வீரர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள். நம்முடைய மத்தியிலே வந்த அநேக மிஷினரிகளை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் சொன்னேன் அல்லவா, வரலாற்று பூர்வமான விசுவாசம் கிறிஸ்தவ விசுவாசம் என்று. அதை பின்பற்றி நம்முடைய பகுதிகளுக்கு வந்த கால்டுவெல்லாக இருக்கட்டும், ரேனியஸாக இருக்கட்டும், ஜியு போப்பாக இருக்கட்டும், இன்னும் பல மிஷினரிகள், ஜேகே பெஸ்ட் ஐயராக இருக்கட்டும், கிறிஸ்டியான் போலே ஐயராக இருக்கட்டும், கிறிஸ்டியான் கோலாஃப் ஐயராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு முன்மாதிரிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அவங்களுக்கு. ஏரோப்ளைன் இருந்துச்சான்னு என்ன செய்யலை, தெரியல. சரியா, பெரிய கார் என்ன செய்யாது, கிடையாது. டெக்னாலஜி கிடையாது, அப்படிதானா, இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, டெலகிராம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு. நிறைய காரியங்களை என்ன செய்ய முடிஞ்சு. நமக்கு டெக்னாலஜி இருக்குது, வண்டி இருக்குது, ஏரோப்ளைன் இருக்குது, எல்லாம் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நேரம் இல்லை, முன்னேற்றமும் என்ன செய்யலை, இல்லை. யோசித்து பாருங்கள், 18 வருஷம் ஊழியம் செய்கிறார் அந்த மனுஷன் ரேனியஸு. 18 வருஷம், என்னால் கற்பனையே பண்ண முடியல. 18 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. 400 திருச்சபை, 100 ஸ்கூலு, ஜஸ்ட் இமேஜின், 100 பள்ளிக்கூடங்கள். சரியா, யோசிக்க முடியல. வெறும் 37 வயசில் மரித்து போகிறார் சீகன் பால். அத்தனை புத்தகங்களை என்ன செய்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். தமிழ் கற்று தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார், புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்கிறார், ஆலயத்தை கட்டுறார், செமினரியை கட்டுறார், பெண்கள் பயிற்சி பள்ளியை கட்டுறாரு, பைபிள் ஸ்கூலை கட்டுறாரு. வெறும் எத்தனை வயசு, 37 இயர்ஸ், 37 ஆண்டுகளிலே. யோசிச்சு பாருங்கள். கால்டுவெல் 77 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார், 50 ஆண்டுகள் இருக்கிறார். இடையன்குடி என்கிற ஒரு பெரிய கிராமம் என்ன செய்யுது, உருவாகுது. ஸ்கூலு, காலேஜ், நர்சிங் காலேஜ், தோல்சீலை போராட்டம், எல்லாத்துக்கும் மேலே 4 மொழியை படிக்கி, 4 மொழிக்கு இலக்கணம் போட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று என்ன செய்கிறார், எழுதுகிறார். கால்டுவெல் வர்றதுக்கு முந்தி தமிழுக்கு பெயர் பேய்களின் மொழி, கால்டுவெலுக்கு பின்னர் தமிழ்
தனித்து எங்கும் செம்மொழி என்று சொல்லி அந்தஸ்து என்ன செய்கிறார், வாங்கி கொடுக்கிறார். அகழ்வாராய்ச்சி பண்ணுகிறார். தமிழர் பண்பாடே தலை சிறந்த பண்பாடு என்ன செய்கிறார். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கெல்லாம் முற்பட்டது தமிழர் நாகரிகம். பழமையானவர்கள், தொன்மையானவர்கள், இவர்களுக்கென்று ஒரு தனி மொழி உண்டு, தனி கலாச்சாரம் உண்டு என்பதை என்ன செய்கிறார், நிறுவுகிறார். கால்டுவெல் என்கிற ஒரு மிஷினரியை தூக்கிவிட்டால் தமிழும் கிடையாது, தமிழ் வரலாறும் கிடையாது. இதை ஆட்சியாளர்களும் மறுக்க முடியாது, அரசியல்வாதிகளும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, எவருமே என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இதுக்கு ஆதாரம் யார்? நம்ம தான் சொல்லணும். நாம் யார்கிட்ட என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறதே இல்லை. சரியா? ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏங்க தமிழ்நாடுன்னு ஒன்று இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கா, இந்தியான்னு ஒன்று இருக்கா, மிஷினரிகள் இல்லைன்னா என்னது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. யாராலும் என்ன செய்ய முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. மலைகளிலும் காடுகளிலும் பழங்குடியினரை தேடி அரசாங்கம் செல்ல பயந்த இடங்களுக்கும் தைரியமாக என்ன பண்ணாங்க, போனாங்க. வில்லியம் கேரின்னு ஒருத்தர் வந்தார். 40 மொழிகளில் பைபிள் என்ன செஞ்சார், டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார். செராம்பூர் யூனிவர்சிட்டியை கட்டினார். IAS IPS என்ன பண்ணார், ட்ரெயின் அப் பண்ணார். இதெல்லாம் நமக்கு தெரிகிறதில்ல நிறைய நேரங்களில். IAS IPS ட்ரெயின் அப் பண்ணார். அந்த கல்லூரியில் படித்தவர் தான் கலெக்டர் ஆஷ். குற்றாலத்திலே குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும்தான் குளிக்க முடியும் என்கிற தடையை நீக்கி இன்றைக்கு ஜூன் ஜூலை மாதமானால் வேன் பிடித்து, பஸ் பிடித்து, கார்களிலே, பேருந்துகளிலே ஜாலியாக சென்று குற்றாலத்திலே குளித்து விட்டு வருகிறோம். ஆனால் அதற்கு பின்னணியிலே கலெக்டர் ஆஷ் செய்த சீர்திருத்தம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை என்ன செய்து விட்டோம், மறந்து விட்டோம். பிள்ளைகளுக்கு என்ன செய்யவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. டுபாக்கூர் சினிமாவை பார்த்து என்ன பண்ணிட்டோம், ஏமாந்து போயிட்டோம். அவன் தான் ஹீரோ அப்படின்னு என்ன செய்யுது தெரியுது. கால்டுவெல்லையும் ரேனியஸையும் கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒரு ஹீரோ இந்த தலைமுறை இன்னும் ஒருத்தனை என்ன செய்யலை, எழும்பலை. அவன் செஞ்ச பணியில் 1% கூட என்ன செய்ய முடியாது, ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியாது. சொந்தங்களை விட்டு வந்தார்கள், உறவுகளை விட்டு வந்தார்கள், உடல் நலத்தை அடகு வைத்தார்கள். ஒரு முறை கூட தாய்நாட்டிற்கு என்ன செய்யவில்லை, திரும்பி செல்லவில்லை. GU போப், ஸ்வாட்சையர், வரிசையாக நான் என்ன செய்யலாம், பட்டியல் போட்டால் 3 நாள் இங்கே உட்காந்து என்ன செய்யணும், கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தணும். அவ்வளோ நான் ஏற்காக சொல்கிறேன்னா அதில் போட்டிருக்கு 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எடுத்து படிங்க, யூடியூப் இருக்குல்ல, எடுத்து போடுங்க. மிஷினரிஸ் என்ன பண்ணாங்கன்னு எடுத்து என்ன செய்யுங்க, படிங்க. தன் சொந்த காசை விற்று, சொத்தை விற்று, மனைவியினுடைய நகைகளை விற்று தேனியிலே முல்லை பெரியார் என்கிற ஒரு அணை என்ன செய்தார், கெட்டினார். ஜான் பென்னிக்விக். அந்த பேருந்து நிலையத்திற்கு பென்னிக்விக் பேருந்து நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தேனியிலே பிறக்கிற பெரும்பாலான பிள்ளைகளுடைய பெயர் என்னவாக இருக்கும், ஜான் பென்னிக்விக். சரியா? இன்னைக்கு மிஷினரிகள் உருவாக்கி விட்டு சென்ற நிறுவனங்களை கட்டி காக்குவதற்கு கூட திறமையற்றவர்களால் திருச்சபை என்ன செய்து விட்டது, நிரம்பி. அவர்கள் உருவாக்கினார்கள், நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகுது, அழிக்க போகுது. எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம், சிந்திக்க வேண்டியது. செய்கிறதுக்கு திறமை இல்லைன்னா என்ன பண்ணிட்டு போயிடணும், அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணிட்டு போயிடணும், வழியை விட்டுட்டு போயிடணும். யோசித்து பார்க்கணும், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. மருத்துவமனைகள், கல்வி கூடங்கள், ITI, பாலிடெக்னிக் எல்லாம் யார் போட்ட பிச்சை, அவங்க போட்டது. சாப்பாடே அவங்க போட்ட பிச்சை தான். பசுமை புரட்சி என்று சொல்லி ஒன்று வராவிட்டால் உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. பசுமை புரட்சிக்கு நோபல் பரிசு வாங்கினது யார் என்று சொல்லி எடுத்து பாருங்கள். நார்மன் பொலாக் என்பவர் நோபல் பரிசு பெற்றார். அந்த நோபல் பரிசு பெற்ற ஒரு உரையிலே ஒரு உரையாற்றும் போது 7 வசனங்களை அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். வனாந்தரம் செழித்து, கடுவெளி செழித்து, புஷ்பத்தை போல செழிக்கும். பூமியின் உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்படும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும். ஒருபடி தானியம், அதிக விளைச்சல், ஹை ஈல்டு வெரைட்டிஸ் என்று சொல்லி பாடத்தில் படிக்கிறோம். அத்தனைக்கும் விதை போட்டது யார், மிஷினரிகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள். பட்டியல் போட்டால் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். பெண்கள் மேலாடை அணிய முடியாது என்பது சொல்லி என்ன செய்தார்கள், போராடினார்கள். ரிங்கல் தௌபே, சார்லஸ் மில்ட் என்கிற கால்வெல்லுடைய மாமனார், இவர்கள் எல்லாம் சேர்ந்ததை என்ன செய்தார்கள், போராடினார்கள், தடையை நீக்கினார்கள். சிறுவைகுண்டத்தில் அணைக்கட்டை கட்டினார்கள். லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முந்தி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இவ்வளோ காரியங்கள் என்ன செய்தாங்க, சாதித்தார்கள். அந்த மாதிரியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச வீரர்களை பின்பற்ற நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த ரிலே ரேஸ் பார்த்துருப்பீங்க, அப்படிதானா? எத்தனை பேர் ஓடுவாங்க, 4 பேர் ஓடுவாங்க. அந்த பேட்டனை கொண்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. 3 பேர் வேகமாக ஓடி முடிச்சிட்டாங்க. 4ஆவது ஒருத்தையும் வாங்கிட்டு நடந்து போனான்னா அந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும், தூக்கி போட்டு என்ன செய்யலான் இருக்கும், மிதிக்கலான் இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான். கால்டுவெல் ஓடினார், ரேனியஸ் ஓடினார், ஓடிட்டு நம்ம கையில் என்ன பண்ணியிருக்காரு, JK பெஸ்ட் ஓடினார், கிறிஸ்டியன் கோலாஃபையர் ஓடினார்,
ஓடிட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்கன்னா தூக்கி போட்டு தான் என்ன செய்வாங்க, மிதிப்பாங்க. நான் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கேன், நேரத்தை காலத்தை செலவழித்து நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்க, அழித்து கொண்டிருக்கியா. சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஜெயித்த விசுவாச வீரர்களை பின்பற்றுவோம். 12வது அதிகாரம், 12வது அதிகாரத்தில் அதுதான் நம்ம வாசித்த கீ டெக்ஸ்ட் வருது. கிருபையை என்ன செய்து கொள்ள கடவோம், பற்றி கொள்ள கடவோம். 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சொல்கிறாரு, தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. கர்த்தர் சிட்சிக்கும் போது என்ன செய்யாது, அற்பமாக எண்ணாதே. ஏன் அப்படின்னா 11வது வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் எப்படி காணும், துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை அது தரும். எனவே ஆண்டவர் சிட்சிக்கும் போது, சில நேரங்களிலே அவர் நம்மை கண்டிக்கும் போது, சில சின்ன உபத்திரவங்களின் வழியாய் போகும்போது முறுமுறுக்காமல், கர்த்தர் என்னை உருவாக்குவதற்காக இது என்ன செய்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். பின்மாற்றம் அடைந்து போகிவிடாதிருங்கள். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். ஒரு தகப்பன் பிள்ளையை அடிக்கிறான்னா எதுக்கு தான் அடிப்பான், நல்லதுக்கு தான் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை அடித்தா எதுக்கு தான் அடிப்பாங்க, நல்லதுக்கு தான் அடிப்பாங்க. இந்த இப்போல்லாம் அடிக்க முடியாது, அது வேறு விஷயம். சிட்சையினால என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் அடித்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஆசிரியர்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சரியா? ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்காதவன் சொல்லுவாங்க போலீஸ்காரன்ட்ட தான் என்ன செய்வான், அடுத்தது அடிவாங்க. அதனால் சிட்சைங்கிறது பெற்றோரும் ஆசிரியர்களும் எதுக்கு தான் அடிப்பாங்க, நல்லதுக்கு தான் அடிப்பாங்க. நம்ம பெற்றோர்களாக இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படி தான் என்ன செய்யணும். டீச்சர்ஸ் அடித்தா நீ என்ன பண்ணு, மனம் திரும்ப. வீட்டில் வந்துலாம் என்கிட்ட என்ன செய்யாத, சொல்லாத. சரியா? நம்மலாம் படிக்கும்போது வீட்டில் போய் சொன்னால் வீட்டில் கூட 2 அடி விடும், அப்படி தானே? ஆனால் இப்போ காலங்கள் மாறிவிட்டு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், சண்டைக்கு போயிடும். தவறான ஒரு காரியம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அடிக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே கண்டிக்க வேளையிலே கண்டிப்பாக என்ன செய்யணும், கண்டிக்க வேண்டும். அப்படியே சொல்கிறாரு பாருங்க 15வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. என்ன போட்டிருக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்காதவன். ஒரு கசப்பான சின்ன வேர் பெரிய பாத்திரத்தில் பாயாசம் போட்டு வச்சுருக்கு, சரியா, சூடாக இருக்குது. ஒரு சொட்டு பாய்சனை கொண்டு ஊற்றிட்டு என்ன ஆகும், சோழி முடிஞ்சு. இப்படி தான், இதுதான் எல்லா திருச்சபைகளையும். சரியா? நல்லா வளர விட்டுட்டு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் யாராவது ஒருத்தன் ஒரு சின்ன கசப்பை தூக்கி என்ன பண்ணிட்டு போயிடுவான், போட்டு போயிடும். கடைசியில் உட்காந்து என்ன செய்யுங்க, நல்லா நீங்களே உட்காந்து மாறி மாறி என்ன செய்யுங்க, கோர்ட்டு கேஸை போட்டு சண்டை போட்டு அவ்வளோ பணத்தை என்ன செய்யுங்க, வீணாக்குங்க. சரி? அவன் உட்காந்து அவ்வளோத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் உட்காந்து ஐயோ போச்சு. சரியா? நம்ம ட்ரெயின் அப் பண்ணியிருக்கணும். 50 ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வளர்த்துருக்கணும், உருவாக்கி இருக்கணும். நம்மளே 2 குரூப்பாக உட்காந்து சண்டை போட்டு கேஸை போட்டு வருடங்களையும் காலங்களையும் வீணடித்து கடைசியில் ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிடும், இழந்து போய் நிற்கிறோம். எடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள 700 மாவட்ட ஆட்சியர்களில் எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறான்னு சொல்லி எடுத்து பாருங்கள். மிக மிக என்னது, குறைவு. எத்தனை தலைவர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு எடுத்து பாருங்கள், கம்மி. காரணம் என்னென்னா, இந்த திருச்சபையில் உள்ள ஒரு சின்ன கசப்பு. யாரும் இந்த கசப்பை என்ன செய்யக்கூடாது, வளர விட கூடாது. கசப்பின் வேர் என்ன செய்யணும், அற்று போக வேண்டும். அதனால தான் எல்லா இடங்கள்லையும் ஆல் த சர்ச்சஸ், சரியா, ஒரு சில சபைகள் முன்மாதிரியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தா நாம் அடிக்க வேண்டியது பிசாசை. நம்முடைய எதிரி யார், சாத்தான். அவன் கட்டி வச்சிருக்கிற மக்களையும் விடுதலை பண்ண வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. ஆனால் எனர்ஜி பூரா எங்கேயே போயிடுது, நமக்குள்ளே போயிடுது. நம்மளை நாம் அடிச்சுக்கிறோம். அவனை பழி வாங்க, இவனை பழி வாங்க, இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் போடு, அவன் அந்த டீமு, அவனை தூக்கிடு, அவனை என்ன பண்ணிடு, தூக்கிடுறோம். எங்கே போய் தூக்க போகிறேன், இருக்கட்டும். அவனை நீ ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், தூக்கெல்லாம் வேண்டாம். உன் கை கால் தான் என்ன செய்யும், வலிக்கும். டூ யுவர் ஒர்க். பழி வாங்குகிற வேலையை என்ன செய்யாத. ரொம்ப ரொம்ப முக்கியம். கசப்பான வேர். அந்த வளர்ச்சி இல்லாதது காரணம் என்னென்னா இந்த கசப்பு. இருதயத்திலும் யார் மேலே எண்ணெய் வைக்காதீங்க. கசப்பு சிலுவையிலே பகையை கொன்றார் என்று சொல்லி என்ன செய்கிறோம், படிக்கிறோம். சிலர் பிடிக்காமல் இருக்கலாம், சிலர் துரோகம் செஞ்சுருக்கலாம், சிலருடைய ஆக்டிவிட்டீஸ் நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கசப்பாக வைக்காதீங்க. ஆனால் கவனமாக இருந்துக்கிடுங்க. புரியுதா? அதுக்காக நம்ம போய் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவனம். பட் யார் மேலேயும் கசப்போ பழி வாங்குறதில் நமக்கு என்ன செய்யக்கூடாது. எவ்வளோ தீமை செஞ்சாலும் கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிச்சுட்டு என்ன செய்யுங்க, ஞானமாக என்ன செய்யணும், நடந்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஞானமாக என்ன செய்யணும், நடந்துக்கணும். இந்த ஆள்கிட்ட மறுபடியும் பழகுனா பிரச்சனைனா, கொஞ்சம் இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா பின்னாடி ஒரு லைன் எழுதியிருக்கோம், 10 மீட்டர்
இடைவேளி விட்டு வரவும். சரியா? அதெல்லாம் நம்ம செய்ய தான் செய்யணும். எல்லார்ட்டையும் என்ன செய்ய முடியாது, திக்கன்ல க்ளோஸாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பட் யார் மீதும் நமக்கு கசப்போ வெறுப்பு எரிச்சல் பொசுப்பு இருக்கிறது முதல்ல யாரை பாதிக்கும் தெரியுமா? நம்மளை தான் பாதிக்கும், நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரையும் மன்னிச்சிருங்க. சில ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, பழகு. கசப்பை என்ன செய்யக்கூடாது, வளர விடக்கூடாது. நாம் செய்கிற பணிகளை இந்த கசப்பை என்ன செய்யக்கூடாது, தடுத்து நிறுத்திவிட கூடாது. அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம். கசப்பான வேர் முளைத்தெலும்பி வேசிக்கல்லனாக இருக்கக்கூடாது, ஏசாவை போல் சீர்கெட்டவனாக இருக்கக்கூடாது. ஏசாவை போல் சீர்கெட்டவன் என்னன்னா, சேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன செய்கிறான், வேண்டாங்கிறான். மேசியாவே வேண்டான்னு என்ன செய்கிறான், புறக்கணிக்கிறான். எது மேன்மைன்னு அவனுக்கு என்ன செய்யல தெரியல. மேசியா பெருசா கூழ் பெருசா? மேசியா தான் பெருசு. அந்த இதே என்ன, அதனால அவனுக்கு பேர் சீர் கெட்டவன். எது மேன்மை? ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு கிறிஸ்து, ஒரு திருச்சபை, ஒரு மிஷினரி. இதை விட இந்த உலகத்துக்குரிய பதவி பட்டம் காரியங்கள் இது நமக்கு எப்படி தெரியக்கூடாது, பெரிய விஷயமாவே தெரியக்கூடாது. அதெல்லாம் போட்டிருக்கு சீர்கெட்டவன். சொல்லிட்டு 18வது வசனத்துலேருந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க, 24 வரை. அன்றியும் நீங்கள் எங்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். சீனாய் மலையிடத்துக்கு நீங்கள் என்ன செய்யலை, வரலை. அங்கே வந்தால் கிட்ட போனாலே உங்களை என்ன பண்ணிடுவான், கல் எறிஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கீங்க, 22 பாருங்கள். சியோன் மலை. சியோன் என்றால் கர்த்தர் வாசம் பண்ணும் மலை. பரம எருசலேம், 1000 10,000 தேவதூதர், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சர்வ சங்க சபை. அடுத்தது யாவர்க்கும் நியாயாதிபதி, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தம் தெளிக்கப்படுகிறதற்கு. சரியா? அதாவது அந்த புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை என்ன செய்கிறார், பழைய ஏற்பாட்டில் கிட்ட போனாலே கல்லெறிஞ்சிருவான். ஆனால் இங்கே எங்கே வந்திருக்கீங்க, சர்வசங்க சபை, 10,000 தூதர், நியாயாதிபதி ஆகிய தேவன். ஆபேலின் ரத்தம் என்ன சொல்லிச்சு, அவனை கேளுங்கன்னு சொல்லிச்சு. கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுது, அவனை மன்னியும். சரியா? அதனால தான் நற்கரணைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாட்டு எழுதியிருப்பார் மரியான உபதேசியர், கர்த்தரின் சகோதரா. அதில் முதல் கவி எப்படி ஆரம்பிக்கும்? ரைட், அது இப்போ அனுபல்லவி. ஃபஸ்ட்டு கவி ஜீவ அப்பத்திலே இருங்க. இந்த டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டு பண்ணுறவனும் முழு பாட்டு என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. சரியா? பழைய 200 கீதங்களில் அந்த 3 கவி தான் போட்டிருக்காங்க. ஆராதனை கீதங்களை போய் வீட்டில் 294வது பாட்டு எடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு கவி எப்படி ஆரம்பிக்கும்? ஃபஸ்ட்டு கவி எப்படி ஆரம்பிக்கும் ஜோசோ தெரியுமா? கர்த்தரின் பந்தியில் வா. ஃபஸ்ட்டு கவி எப்படி ஆரம்பிக்கும்? ஆபேலின் ரத்தம் அல்ல, நீ செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல, சிந்துண்ட தயையை நான் எல்ல சொல்ல. என்ன சொல்ல? மா கோபம் இல்லாமல் கூறி பிதாமுன் ஏறின என் ரத்தமே. அப்படிதான் அந்த கவி என்ன செய்யுது ஆரம்பிக்கும். அந்த 2 பேருக்கும் சண்டை. மரியான உபதேசியருக்கும் ஞானப்பிரகாசம் மூப்பருக்கும் சண்டை. அவர் நற்கரணைக்கு வரமாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவர் காலையில் போய் என்ன செய்கிறாரு, பாட்டு படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் ரத்தம் கிடையாது, நீ அநியாயம் பண்ணிட்டான்னு அவர்கிட்ட போய் சொல்லலை. சாபத்தெல்லாம் நீக்கிறதுக்கு சிந்துண்டு உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு பிதாமுன் ஏறின இரத்தமே என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அதான் போட்டிருக்கு, ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் பரிந்து பேசும் இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். அப்போ யோசிச்சு பார்க்க, அவர் அதை சொல்கிறார். உனக்காண்டி பழி வாங்குறதுக்கு அவர் சொல்லலை, உனக்காக அவர் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடாத, விலகி போய்விடாது. ஒண்டர்ஃபுல் பாட்டு அந்த பாட்டு. ஆபேலின் ரத்தம் அல்ல, நீ செய்த அநியாயத்தை சொல்ல. அதனால தான் நற்கரணைக்கு என்ன செய்கிறோம், போகிறோம். எப்படி போகிறோம்? ஒரு சுருக்க ஜெபம் வாசிப்பாங்க. என்ன வாசிப்பாங்க? எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல். எதை நம்பி சேர்கிறோம்? தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். இருக்கா இல்லையா? ஒண்டர்ஃபுல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். கையே என்ன செய்ய முடியாது, யாரும் வைக்கவே முடியாது. என்ன சண்டை போட்டு மண்டையை உருட்டினாலும் இன்றைக்கே நிலச்சி நிற்கினா அது காரணம் என்னென்னா, அவ்வளோ கண்டென்ட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ ரிச் கண்டென்ட். பாமாலை பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள், சின்ன பிள்ளைகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. 6ஆப்புலேருந்து 10ஆப்பு கொயரில் இருந்தேன், இப்போவும் வயலின் வாசிக்கிறேன். சரியா? 75% ஆஃப் கீர்த்தனை பாமாலை ஐ மெமரைஸ்ட். எனக்கு மனப்பாடமாக என்ன செய்யும், தெரியும். காரணம் என்ன? ஒரு வசனத்தை பேசும்போது உள்ளே என்ன பாட்டு இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும். ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கேன்னா அங்கே 20 பாட்டு என்ன பண்ணியிருப்பேன்,
அவ்வளவு பாடல்கள், ரிச்சான பாடல்கள், கருத்துள்ள பாடல்கள். இன்றைக்கி வர்ற பாட்டுலாம் அதுக்கு கால் தூசி கூட என்ன செய்யாது, பொருந்தாது. அதனால தான் சொல்கிறேன், ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசின இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இதை விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, பின்மாற்றம் அடைந்து போய்விடாதீர்கள். சிற்றை அற்பமாக என்னாங்கன்னு சொல்கிறாரு, கசப்பாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நன்மை பேசுகிற இரத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். கடைசி அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். கடைசி அதிகாரத்தில் 15, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லது தான். அன்றியும் நன்மை செய்யவும் என்ன பண்ணவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல சில விஷயங்களை சொல்லுவார். பண ஆசை இல்லாதவர்களாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. விவாக மஞ்சத்தை என்ன செஞ்சுறாங்க, தீட்டுப்படுத்திடாதீங்க. சரியா? தேவ வசனத்தை உங்களுக்கு டீச் பண்ணுற உங்களுடைய போதகர்களை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவங்கள என்ன செய்யுங்க, கிரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற சண்டை ரோம கத்தோலிக்க திருச்சபைகள் என்ன செய்யாது, கிடையாது. ஏன் காரணம் தெரியுமா? காரணம் தெரியுமா? இவ்வளோ கோர்ட்டு கேஸ் அங்கே கிடையாது. ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அப்படி ஒபே பண்ணுவாங்க. பிஷப் என்ன சொல்கிறாரோ அப்படி ஒபே பண்ணுவாங்க. நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்வோம். பிஷப் என்ன சொல்கிறாரோ அவரை 3 வருஷம் கழித்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம். அப்படி தானே? அதானே நடந்திருக்கு. 2 இதில் அதான் நடந்திருக்கு. அவர் சொல்கிறத என்ன பண்ணிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. மெய்ப்பேனே இல்லை, அது எப்படி இருக்கும், தலையே இல்லை. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, முண்டன் தானே அர்த்தம், தலையே இல்லை. அப்போ அது என்ன இருக்கும், எதுக்கு வச்சுருக்கு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். பிஷப்பு ரெவரண்ட்டு தான் என்னது, திருச்சபைக்கு தலை. 3 மூல சட்டங்கள் கான்ஸ்டியூஷன், டைசன் கான்ஸ்டியூஷன் அழகாக எழுதியிருக்கு. லே பீப்புள் எதுக்கு, சேல் அசிஸ்ட் டு த பிரஸ்பிட். அவருக்கு யாருக்கு, குருவானவருக்கு உதவி செய்யும்படியாக, பேராயருக்கு உதவி செய்யும்படியாக லே பீப்புள் அடங்கிய ஒரு கமிட்டி என்ன செய்யணும், இருக்கணும். இருக்கா இல்லையா? அப்படி தான் இருக்குது. அதனால தான் அங்கே என்ன இல்லை, நீதிமன்ற வழக்கு இல்லை, காணிக்கை விரயம் செய்யப்படவில்லை, நற்கிரியைகள் என்ன செய்கிறது, பெறுகிறது. நான் சொல்கிறது புரியுதா? நான் பர்டிகுலராக எந்த நபரையும் நான் தாக்கி பேசலை. இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய காரியங்கள். ஏன் பணம் அங்கே வீணாகுது, நற்கிரியைகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இதான் ரீசன். நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறது இல்லை, அடங்குகிறது இல்லை. அவர் அதான் 3 தடவை சொல்ல, உங்களை நடத்துகிறவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் அடங்குங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் அவர்களை வாழ்த்துங்கள். கமிட்டியாக இருந்தோம், குருவானவருக்கு நல்லா என்ன கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. சிலர் அதை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொல்லி சிலர் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏசுக்கே சோத்திரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், சைலண்ட், அமைதியாக. நம்முடைய வேலை என்ன சொல்கிறேன் மட்டும்தான், ஆலோசனை சொல்லுவது தான். அது மீறி கேட்காது யாருடைய விருப்பம், அவர்களுடைய விருப்பம். விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு அவங்க என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். இந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், சரியாகும். பார்த்துக்கணும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், சரியாகும். எனவே அந்த அன்பு இருதயங்களே ஊற்றப்பட வேண்டும், அந்த விசுவாசத்தை பின்பற்றப்பட வேண்டும். திருச்சபையாக இணைந்து நற்காரியங்களை செய்வதற்கு, தான தர்மம் பண்ணுவதற்கு, அது மாத்திரமல்ல நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணுவதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, கிறிஸ்துவுக்கு தேசத்தை சொந்தமாக்குவதற்கு, நற்காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தான் அவர் சொல்லி என்ன செய்கிறார், முடிக்கிறார். பின்மாற்றம் அடையாமல் இருக்கணும்னா நல்ல காரியங்களில் ஒன்று என்ன செஞ்சுக்கொள், ஈடுபடுத்திக்கொள். பாவம் செய்யாமல் இருக்கணும்னா பரிசுத்தத்தில் எப்படி இரு, பிஸியாக இரு, ஆக்டிவாக இரு. சோம்பேறியின் மூளை சாத்தானின் தொழிற்சாலை. எனவே ஊழிய காரியங்களில் எப்படி இருங்க, பிஸியாக இருங்க. ஆலய காரியங்களிலே வாஞ்சையாக ஓடிவாங்க. பிள்ளைகளை பயிற்றுவிப்பதிலே தீவிரமாக என்ன செய்யுங்க, ஆர்வம் காட்டுங்க. குடும்ப ஜெபத்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, தவற விடாதீங்க. அதெல்லாம் சொல்கிறாரு, குடும்பங்களெல்லாம் என்ன செய்கிறாரு சொல்கிறார், விவாகம் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு நாள் குடும்ப ஜெபத்தை என்ன செய்யாதீங்க, தவற விடாங்க. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள், வசனம் படிக்க வைங்க, பாட புத்தகத்தையும் நல்லா என்ன செய்ய வைங்க, படிக்க வைங்க. சரியா? வசனம் மட்டும் இல்லை, ப்ளஸ் சேர்த்து எதையும் படிக்க வைங்க, பாட புத்தகத்தை படிக்க வைங்க. திருச்சபையாக இணைந்து என்ன செய்யுங்க, வசன காரியங்கள்னாலும் சரி, நற்காரியங்கள் எல்லாத்துலேயும் இணைந்து, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, பிடிச்சோ பிடிக்கலையோ, ஒரே உடல் ஒரே திருச்சபை இணைந்து என்ன செய்யணும், பணியாற்ற அழைக்கப்படுறோம். எம்எல்ஏ ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். உண்மையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாமும் இந்த எபிரேயரை போல சோர்ந்து போய் பின்மாற்றத்தில் விடாமல் இருக்க
அந்த கிருபை நம்ம என்ன செய்யும்? தாங்கிக் கொள்கிறது. இந்த நிருபத்தை கடைசியில் முடிக்கிறார். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். அநேக காரியங்களை படித்தோம். புதிய உடன்படிக்கையின் மேன்மையை படித்தோம். பாவங்களை விலக்கினார், ஆழத்திலே போட்டார், அகற்றினார், மன்னித்தார், கிருபை கூர்ந்தார், இனி நினைக்க மாட்டேன் என்று சொன்னார். அநியாயத்தை சொல்லாமல் நமக்காக பரிந்து பேசினார். நம்மை அவருடைய வீடாக மாற்றினார். நமக்கு உதவியாக கை கொடுத்தார். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதித்தார். நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். தேவ பிரசன்னத்துக்கு போகிற மார்க்கத்தை உண்டு பண்ணினார். வழியை திறந்தார். எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறார். மேன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது, விசுவாச வீரர்களை பின்பற்றுவாயா? கசப்பை உன்னிலிருந்து நீக்கி போடுவாயா? சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிருப்பாயா? கிருபையை பற்றி கொள்வாயா? தான தர்மம் செய்வாயா? நற்கிரியைகளை செய்வாயா? திருச்சபையும் குடும்பத்தையும் நேசிப்பாயா? தேச மக்களை, அழிந்து போகிற ஜனங்களை குறித்து பாரப்படுவாயா? பின்மாற்றத்தை தவிர்க்க ஊழியங்களிலே தீவிரமாக ஈடுபடுவாயா? சிந்திப்போம், ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மகாபரிய தேவனை, இந்த 2 நாட்கள் எபிரேயர் நிருபத்தின் மூலமாக எங்களோடு பேசினீர். எவ்வளவு பெரிதான கிருபை என்று சொல்லி படித்தோம். இந்த கிருபையை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேன்மையான உடன்படிக்கையிலே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். கடைசி பரியந்தம் அதில் நிலைத்து நின்று உமக்குள் நற்கிரியைகளை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.